Hello friends, welcome to kurinjikathambam. நாம இன்னைக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் டெக்ஸ்சரும் சுவையும் கடையில் இருக்கிற மாதிரியே எப்படி பண்ணுறது, அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். கனிந்த தக்காளி பழம் வந்து நான் இன்றைக்கி 1 கிலோ எடுத்திருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பழுத்திருக்கணும். நல்லா இதை கழுவி வச்சுக்கோங்க முதல்ல. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் அதை உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன், அது ஒரு 7 துண்டுகள். பூண்டு 7 பற்கள். பட்டை வந்து 1 இன்ச் பட்டை 1. கிராம்பு 2. காரத்திற்கு வந்து இன்றைக்கி மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், அதனால் ஒரு 7 சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி சேர்க்குற மாதிரி தான் 4 சேர்த்தா போதும். காஷ்மீரி சில்லினா உங்களுக்கு கலர் கிடைக்கும், அதுக்காக தான். தக்காளி பழங்களை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண தக்காளி, வெங்காயம், பூண்டு எடுத்து வச்சுருக்க எல்லாமே, பட்டை, கிராம்பு, மிளகாய் எல்லாமே நம்ம வந்து இந்த தக்காளி கூட போட்டு அது எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். 3லேருந்து 4 விசில்கள் விடணும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு விசில் வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வச்சு எடுத்தாச்சு. ஸ்டீம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம போடும்போது இந்த பட்டை கிராம்பை மேலால் போடணும், ரொம்ப அடியில் போட்டுறக்கூடாது. அப்போ தான் அதை எடுத்துகிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். அப்போ எடுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பட்டை கிராம்பை எடுத்தாச்சு. அதோடு அரைச்சிங்கன்னா ரொம்ப அதோட மனம் வந்து தூக்கலாக தெரியும், அதனால் நம்ம எடுத்துடுறோம். ஜஸ்ட் அது வேகும்போது இருந்தால் போதும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக. ரொம்ப தண்ணி இருக்க மாதிரி இருந்தால் தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா மிக்ஸி ஜார் தூக்கிடும். இப்போ இதை நல்லா வடிச்சுக்க போகிறோம். ஜூஸ் வடிகட்டுற வடிகட்டி இருக்கும் இல்லையா, அதில் வடிச்சுக்கலாம். நல்லா வடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த விதைகள் எல்லாமே, விதைகள் தோல் இருந்ததுன்னா அது எல்லாமே தனியாக நின்றும். இந்த அளவுக்கு நல்லா வடிச்சுக்கணும். வடிக்கிறத வந்து நான் டைரெக்டாக ஒரு திக்கான கனமான பாத்திரத்தில் வடிச்சிருக்கேன், ஒரு கடாயில் வடிச்சிருக்கேன். வடிச்சிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை சேர்க்கல, அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது வந்து 1/4 கப் சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரைனாலும் நீங்கள் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சர்க்கரை அளவு வந்து தக்காளினுடைய புளிப்பை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் கடைசியாக டேஸ்ட் பண்ணிவிட்டு சர்க்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்கட்டும். அந்த தண்ணி பதம்லாம் வற்றணும், தண்ணியெல்லாம் போயிடணும். முதல்ல உங்களுக்கு கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக அந்த திக்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுமையாக செய்யணும், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஓரளவு திக்கானதுக்கப்புறமா எவ்வளோ ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். வினிகர் ஊற்றலை, நான் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். லெமன் ஜூஸ் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தக்காளியுடைய புளிப்புத்தன்மை போய் லெமனுடைய புளிப்புத்தன்மை வந்துடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். மாவை கரைச்சிட்டு கட்டியே இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்ச மாவை வந்து இப்போ கொதிச்சிட்ருக்கிற தக்காளி விழுது கூட நம்ம ஊற்றிட போகிறோம், அந்த திக்னஸ்க்காக. அப்போ தான் அந்த கடையில் இருக்கிற டெக்ஸ்சர் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ரெடியூஸ் ஆகி கொஞ்சமாக தான் பபிள்ஸ் வருது. எவ்வளோ பபிள்ஸ் வந்தது இப்போ அப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் சிம்லேயே வச்சுருங்க, டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். நல்லா இப்போ எந்த கன்சிஸ்டன்சின்னு செக் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம ஜாம் செக் பண்ணுற மாதிரி தான். அதில் ஊற்றி லைட்டாக டேர்ன் பண்ணிங்கன்னா தண்ணி தனியாக வரக்கூடாது, அப்படி மொத்தமாக ஒழுகி வரலாம், தண்ணி தனியாக வரக்கூடாது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னா நமக்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும், ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். அப்போ கன்சிஸ்டன்சி நமக்கு சரியாக இருக்கும். ஸோ சூப்பராக ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற மாதிரியே கெச்சப் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஈவன் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.